சொல்லலாம். ஆலயத்தில் வந்து நல்லா துதித்து நல்ல பாடி நல்ல ஆராதித்து சாத்தான் வெட்கப்பட்டு சொல்றான். அவன் நாடி வெட்கை எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த இந்த பிள்ளை, எவ்வளவு வேதனை கொடுத்த, எவ்வளவு நெருக்கத்தை கொடுத்த. நானும் பாரு ஆண்டோடைய ஆலயத்துல போய் என்ன மாதிரி எவ்வளவு மகிழ்ச்சி அவரை ஆராதிக்கிறது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை துக்கப்படுத்துறது வேஸ்ட் ஆகிட்டேன்னு நினைப்பான். அங்கதான் அடிக்கணும். சத்துருவை எங்க அடிக்கணும்? நீங்க மன மகிழ்ச்சியா இருந்து சந்தோஷமா கெம்பீரமா இருக்கும் போதுதான் அவன் நினைக்கிற மாதிரியே நம்ம அப்படியே சோர்ந்து வாழ்க்கையில வெறுப்படிச்சு அவன் எங்க அடிச்சு எப்படி அடிச்சாலும் அந்த அடியிலிருந்து மீட்டு கொண்டு வர கட்டணமோடு கூட உண்டு. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆலயத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்போது துதிக்கணும்? எப்போது கர்த்தரை துதிக்கணும். எங்கே துதிக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? துதிக்கணும். எப்படி துதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சங்கீதம் 9:1 வாசிங்க. எப்படி துதிக்கணும்? 9:1 முழு இருதயத்தோடு அறகுற மனசே அறவேற்காடு வேலைக்கு ஆகாது. முழு இருதயத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. போன வாரம் முழுவதும் என்னை நடத்தினீர், எனக்கு ஆதாரம் கொடுத்தீர், கொடுத்துவதற்கு உடையை கொடுத்தீரே, எனக்கு சுழத்த தந்தீரே. யெகோவாரப்பா யெகோவாரப்பா நன்றியையா